கரணம் போட்டு வந்தோம் பிள்ளையாரே, தலையில் குட்டுகளும் குட்டி வந்தோம் பிள்ளையாரே. மஞ்சளிலே பிடித்து வைத்தோம் பிள்ளையாரே, மஞ்சளிலே பிடித்து வைத்தோம் பிள்ளையாரே. வாழ்வில் மங்களத்தை தந்திடுவார் பிள்ளையாரே, வாழ்வில் மங்களத்தை தந்திடுவார் பிள்ளையாரே. தோப்பு கரணம் போட்டு வந்தோம் பிள்ளையாரே, தலையில் குட்டுகளும் குட்டி வந்தோம் பிள்ளையாரே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம், அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான குரோதி வருஷம் புரட்டாதி மாதம் 5ஆம் நாள் 21/9/2024 சனிக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் நிறைய வேண்டும் என்று நாம் இறைவனை பிரார்த்தித்து, இன்று விநாயகப் பெருமானுக்குரியதாகிய மாதந்தோறும் அனுஷ்டிக்கின்றதாகிய தேய்பிறை சதுர்த்தி விரதம், சங்கடகர சதுர்த்தி விரதம், விநாயகர் ஆலயங்களிலே சென்று வழிபாடுகள் செய்து அங்கு நடைபெறுகின்ற பூஜைகள் அர்ச்சனைகளில் கலந்து இறை வழிபாடு செய்கின்ற பொழுது எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்கும். இன்று மகா பரணி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம். இந்த பிதர்களுக்குரிய மாலைய சிரார்த்தத்திலே பிதர்களுடைய திதிகள் நமக்கு ஞாபகம் இல்லை, தெரியாது என்றால் இந்த மகா பரணியிலே தர்ப்பணங்கள் செய்து சிரார்த்தங்கள் செய்வதற்கு ஒரு சிறப்பான. இன்று புரட்டாதி மாதத்து சனிக்கிழமை, சனீஸ்வர பகவானுடைய வழிபாடுகள். பொதுவாக ஜாதக ரீதியாக இந்த சனியினுடைய தோஷங்கள், லக்னத்திலே சனி, 2ஆம் இடத்து சனி, அர்த்த அஷ்டம சனி 4ஆம் இடத்து சனி, 7 நாட்டு சனி, அட்டமத்து சனி என்று இந்த ஜாதக ரீதியாக சொல்லிக்கொள்வார்கள். அவ்வாறு இந்த சனீஸ்வர தோஷங்கள் எல்லாம் நீங்குகின்ற வகையிலே சனிக்கிழமைகள், இந்த புரட்டாதி மாதத்து சனிக்கிழமைகளிலே சனீஸ்வர பகவானை வேண்டி விரதம் இருந்து எள்ளெண்ணெய் தீபம் ஏற்றி எள்ளு சாதம் நிவேதனமாக படைத்து காக்கைக்கு உணவாக கொடுக்கின்ற பொழுதும் எல்லாவித தோஷங்கள் நீங்கக்கூடியது. சனீஸ்வர பகவானுக்கு பிரீதியான கருங்குவளை மலர் கிடைத்தால் அர்ச்சனை வழிபாடு செய்து கொள்ளலாம். அது முடியாதவர்கள் வன்னி பத்திரம் கிடைத்தால் வன்னி பத்திரத்தினாலே அர்ச்சனை வழிபாடு செய்து கொள்ளலாம். இவ்வாறு இந்த சனீஸ்வர பகவானுக்கு நாம் பிரார்த்தனை செய்கின்ற பொழுது எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்குமா. சனியை போல் கொடுப்பவனும் இல்லை, சனியை போல் கெடுப்பவனும் இல்லை. அவருடைய பார்வை, நல்ல பார்வை நமக்கு கிடைத்தால் வாழ்விலே உயர்வுகளை தருவார். தீய பார்வைகளாக இருந்தால் பல்வேறு கஷ்டங்களை, துன்பங்களை, துயரங்களை தருவார். இவற்றிலிருந்து நாம் விடுபடுவதற்காக இந்த புரட்டாதி மாதத்து சனிக்கிழமைகள், இன்று முதலாவது சனிக்கிழமை, விரத அனுஷ்டானத்தோடு இருந்து சனீஸ்வர பகவானை வழிபாடு செய்து எள்ளெண்ணெய் தீபமேற்றி பிரார்த்தனை செய்து ஏழைகளுக்கு நம்மால் முடிந்த ஏதோ ஒரு சிறிய தானங்களை கொடுத்து இவ்வாறு பிரார்த்தனைகள் செய்கின்ற பொழுதும் எல்லா விதமான சிறப்புகளும் வாழ்வில் உயர்வுகளும் கிடைக்கக்கூடியது. வருகின்ற சனிக்கிழமைகளிலும் இந்த புரட்டாதி மாத சனிக்கிழமைகளிலே பிரார்த்தனைகள் செய்து சனீஸ்வர பகவானை வழிபட்டு தோஷங்கள் நீங்கி வாழ்வில் உயர்வு பெற்று பேரானந்த பெருவாழ்வு வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில்
நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து, சமஸ்த மங்களானி சந்து. சுபம். இறையேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே பெரும் மகிழ்வு கொள்கின்றேன். இயேசு பரிசேயர்களுடைய நடத்தையை குறித்து பேசுகின்ற பொழுது, பரிசேயர்களுடைய வெளிவேட புளிப்பு மாவை குறித்து கவனமாக இருங்கள் என்று சொல்லுகின்றார். இந்த பரிசேயர்கள் என்பவர்கள் இயேசு வாழ்ந்த சமூகத்திலே அவர்கள் சட்டங்களை கடைப்பிடிக்கின்ற முன்மாதிரியாக இருக்கின்ற, அந்த சட்டங்களை கடைப்பிடிப்பதிலே அவர்கள் மற்றவர்களுக்கு வழிகாட்டிகளாக இருக்கின்றவர்களாக கருதப்பட்டவர்கள். இந்த பரிசேயர்களுடைய புளிப்புமா என்றால், வெளிவேட புளிப்புமா என்றால், எவ்வாறு ஒரு மாவை பிசைந்து புளிப்பு மாவோடு இணைக்கின்ற பொழுது அது பதப்படுத்தப்பட்டு நல்லதொரு உணவை ஆயத்தம் செய்வதற்கும் சமைப்பதற்கும் மற்றும் அதற்கான ஒரு வடிவத்தை பொங்கி அந்த மாவை ஒரு வடிவம் கொடுக்கின்ற அளவுக்கு அதை உருவாக்குவது போல, இந்த புளிப்புமா போன்ற மற்றவர்களுடைய வாழ்வு எங்களுடைய வாழ்விலே செல்வாக்கு வகுக்கின்றது. பார்த்து ஒழுகுகின்றதும், அவர்களுடைய வாழ்க்கையை ஒரு மாதிரியாக கண்டு முன்மாதிரியாக பார்த்து இளையவர்கள், வருங்கால சந்ததியினர்கள் அவர்களுடைய இந்த முன்மாதிரியினாலே கவரப்பட்டு தங்களுடைய வாழ்க்கையையும் அவர்கள் சரியான பாதையிலே கொண்டு செல்லுகின்றது வழக்கம். எங்களுடைய வாழ்வில் பலர் இந்த சமூகத்திலே இருக்கின்றவர்கள் எங்களிலே செல்வாக்கு வகுக்கின்றார்கள். ஏனென்றால் அவர்கள் சரியானதை செய்கின்ற பொழுது, நீதியோடு வாழ்கின்ற பொழுது, உண்மையை பேசுகின்ற பொழுது, நல்லவர்களாக அவர்கள் வாழ்கின்ற பொழுது அந்த வாழ்வு எங்களை கவருகின்றது. அதனால்தான் இயேசுவினுடைய போதனையும் அவருடைய வாழ்வும் மக்களை கவர்ந்தது. ஏனென்றால் அவர் சொல்லுவதை அவர் செய்தார், அவர் செய்ததை எடுத்து சொன்னார். ஆனால் இந்த பரிசேயர்கள் காலப்போக்கிலே அவர்கள் சட்டங்களை கடைப்பிடித்து நல்ல மனிதர்களாக முன்மாதிரியாக இருக்க வேண்டியவர்கள், மக்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக முகமூடி தடித்தவர்களாக அல்லது வெளிவேடக்காரர்களாக, வெளியிலே நாங்கள் சில வேளைகளிலே அழகுபடுத்தி சிலவற்றை நாங்கள் அது புதுசு மாதிரி அல்லது தரமுள்ளதாக நாங்கள் காட்டலாம். ஆனால் உண்மையான அதனுடைய நிலைப்பாடு முரணானதாக இருக்கலாம். அதனால் பரிசேயர்களுடைய இந்த வெளிவேட புளிப்புமா மற்றவர்கள் அதை பார்த்து அது உண்மை என்று சொல்லி போலியை கண்டு அவர்கள் காலப்போக்கிலே ஏமாந்து போகக்கூடாது. இதைத்தான் இயேசு வலியுறுத்தி மக்களை பார்த்து சொல்லுகின்றார், நீங்கள் பரிசேயர்களுடைய புளிப்பு மாவை பற்றி கவனமாக இருங்கள் என்று. இவ்வாறு எங்களுடைய சமூகத்திலே வழிகாட்டிகளாக பொறுப்பை ஏற்றுக்கொள்கின்றவர்கள், மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக இருக்கின்றவர்கள், மற்றவர்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக சில விடயங்களை செய்து அவர்களை ஏமாற்றுகின்றார்கள். உண்மையை அவர்கள் சொல்லிக் கொடுக்க மறுக்கின்றார்கள். அவர்களுடைய இந்த பரிசேயர்களுடைய அந்த பரிசேயத்தனம் என்பது இயேசு கண்டிக்கின்ற அந்த விடயம் என்னவென்றால், உண்மைக்கு புறம்பாக, அதாவது ஒரு போலி பொருளை நாங்கள் ஒரு தரமுள்ளதாக நாங்கள் அதை விற்றால், அதனுடைய பெறுமதி குறைவாக இருந்தாலும் நாங்கள் அதை காட்சியாக ஏற்படுத்தி அதற்கு ஒரு வேடம் வெளிப்பூச்சை கொடுத்து புதுசாக நாங்கள் அது தரமுள்ளதாக கொடுத்து ஏமாற்றுவது போல எங்களுடைய வாழ்க்கையும் மற்றவர்களை ஏமாற்றுகின்றதாக இருக்கக்கூடாது. அதனால் எங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலே இருந்து நாங்கள் செய்பவை எங்களுடைய நம்பிக்கையினுடைய வெளிப்பாடாகவும்
உண்மைத்தனத்தினுடைய வெளிப்பாடாகவும் இருக்க வேண்டும். இதை இயேசு மிகவே வலியுறுத்தி சொன்னார். ஏனென்றால் இந்த பரிசேயர்களுடைய வாழ்வினால் இயேசு கவலைப்பட்டார், கோபப்பட்டார். அநீதியை செய்கின்றார்கள், தவறான வழியிலே மக்களை வழிநடத்துகின்றார்கள், அவர்கள் மக்களுடைய வாழ்க்கையிலே தவறான செல்வாக்கு வகுக்கின்றார்கள். இவ்வாறு நாங்கள் எந்த சூழலிலே இருந்தாலும், குறிப்பாக எங்களுடைய குடும்பத்திலே எங்களுடைய பிள்ளைகள், வருங்கால சந்ததியினர்கள், எங்களிலே தங்கி வாழுகின்றவர்களுக்கு நாங்கள் உண்மையாகவே அவர்கள் பார்க்கின்றார்களோ பார்க்கவில்லையோ, நாங்கள் சரியானவற்றை செய்தால் அவர்கள் பார்த்தும் நாங்கள் பார்க்கவில்லை என்று நினைக்கின்ற நேரத்திலும் அவர்கள் எங்களை பார்த்து இந்த எங்களுடைய வாழ்க்கை அவர்களுக்கு எப்பொழுதும் ஒரு வழிகாட்டியாக இருக்கும். எங்களுடைய வாழ்க்கை எப்பொழுதும் அவர்களுக்கு ஒரு மனச்சாட்சியாக இருக்கும். சரி பிழை எது என்று அவர்கள் தேர்வு செய்வதற்கு நாங்கள் பேசுகின்ற வார்த்தை, எங்களுடைய நம்பிக்கை, எங்களுடைய நடத்தை, எங்களுடைய உண்மைத்தனம், உண்மையாகவே நாங்கள் நல்லவர்களாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் செய்கின்ற முயற்சிகள், இவைகளெல்லாம் அடுத்தவர்களுக்கு நிச்சயமாக வழிகாட்டுகின்ற, அவர்கள் மீது செல்வாக்கு வகுக்கின்ற விடயங்களாக இருக்கும். இத்தகைய நல்ல வாழ்வுக்காக, முன்மாதிரியான வாழ்க்கையை நாங்கள் வாழ்வதற்கு தேவையான அருள் வளங்களை இறைவனிடம் இந்த நாளிலே கேட்போமாக. ஆமென். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பின் ஈமானிய உறவுகளே, இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த உலகத்திலே நாங்கள் பிறந்தது, அதேபோல் இந்த உலகத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பது, ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு இலட்சியங்கள் இருக்கும். முஸ்லீமாக நாங்கள் பிறந்த நாங்கள், எங்களுக்கு மிகவும் ஒரு முக்கியமான ஒரு இலட்சியம்தான் இந்த சுவர்க்கத்தை அடைந்து கொள்வது. அந்த நிரந்தரமான உலகத்தை நாங்கள் அடைந்து கொள்வதற்கு இஸ்லாம் ஏராளமான வழிகாட்டுதல்களை காட்டிக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே அந்த வழிகாட்டல் அனைத்தும் எங்களுக்கு அந்த சுவர்க்கம் கிடைக்க வேண்டும். அந்த சுவர்க்கத்தை பற்றி இந்த மார்க்கம், இந்த அல் குர்ஆன், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏராளமான செய்திகளை, ஏராளமான ஆசைகளை இந்த சுவர்க்கத்தை அடைவதற்கு ஆசையூட்டி இருக்கின்றார்கள். அந்த வகையிலே அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களோடு பேசி கொண்டிருக்கின்றார்கள். இந்த நேரம் சஹாபாக்களை பார்த்து மிகவும் ஒரு அதிர்ச்சியான ஒரு தகவலை சொல்கின்றார்கள். அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுக்கு இந்த உலகத்திலே எதை கேட்க வேண்டும் என்றால் அதிகமாக நீங்கள் கேளுங்கள் சுவர்க்கம். அல்லாஹ்வினுடைய தூதர் சொன்னார்கள், நரகத்திலிருந்து இறுதியாக வெளியே வரக்கூடிய மனிதன், யா அல்லாஹ் என்னை நரகத்திலிருந்து வெளியேற்றிவிடு. அந்த நேரம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்வான், அடியானே உன்னை நான் வெளியிலே எடுக்கின்றேன், இதற்கு மேல் நீ எதையுமே கேட்கக்கூடாது. அந்த அடியான் சொல்வான், யா அல்லாஹ் இதற்கு மேல் நான் எதையுமே கேட்க மாட்டேன், என்னை எப்படியாவது வெளியே எடுத்து விடு. அந்த மனிதன் அப்படியே நரகத்திலிருந்து வெளியே வருகின்றான். வெளியே வந்தவுடன் பார்க்கின்றான், சிறிது தூரம் ஒரு மரம் தெரிகின்றது. யா அல்லாஹ் அந்த மரத்தை நான் அடைய வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்பான், கேட்க மாட்டேன் என்று சொன்னாயே, யா அல்லாஹ் இதற்கு மேல் நான் எதையுமே கேட்க மாட்டேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த மரத்திலே அனுப்பி வைக்கின்றான். சிறிது தூரம் பார்க்கின்றான், இன்னொரு மரம் தெரிகின்றது. யா அல்லாஹ் அந்த மரத்தை நான் அடைய வேண்டும். அடியானே கேட்க மாட்டேன் என்று சொன்னாயே, யா அல்லாஹ் இதற்கு மேல் நான் எதையுமே கேட்க மாட்டேன். சரி, அந்த மரத்தை அடைகின்றான். சிறிது தூரம் பார்க்கின்றான், இந்த மரத்தை விட மிக பெரிய ஒரு மரம் தெரிகின்றது. யா அல்லாஹ் அந்த மரத்தை நான் அடைய வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்பான், அடியானே கேட்க மாட்டேன் என்று சொன்னாயே, யா அல்லாஹ் இதற்கு மேல் நான் எதையுமே கேட்க மாட்டேன், அந்த மரத்தை நான் சென்றடைய வேண்டும். அந்த மரத்தை அடைந்தவுடன் பார்க்கின்றான், சொர்க்கம். யா அல்லாஹ் சொர்க்கம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்பான், அடியானை கேட்க மாட்டேன் என்று சொன்னாயே, யா அல்லாஹ் இதற்கு மேல் நான் எதையுமே கேட்க மாட்டேன், எப்படியாவது சொர்க்கத்திலே நுழைய வேண்டும். அடியானை உள்ளே செல், உள்ளே நுழைந்து செல் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொன்னவுடன் அந்த அடியான் சொர்க்கத்திலே ஓடோடி போகின்றான். போய் பார்க்கின்றான், எல்லோருக்கும் சொந்தமாக இருக்கின்றது, எந்த ஒரு இடமும் அவனுக்கு சொந்தமான இடமாக கிடையாது. உடனே வெளியே ஓடி வருகின்றான், யா அல்லாஹ் சொர்க்கத்திலே நுழைந்தேன், எல்லாமே எல்லாருக்கும் சொந்தமாக இருக்கின்றது, எனக்கென்று ஒரு இடம் கிடையாது. யா அல்லாஹ் எனக்கென்று ஒரு இடத்தை தா என்று கேட்டவுடன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுவான், அடியானே உனக்கு இந்த சொர்க்கத்திலே என்ன வேண்டுமோ ஆசை வை.
அந்த நேரம் அந்த அடியான் சொல்வான், யா அல்லாஹ், ஆசை வைத்து விட்டேன் இறைவா. மீண்டும் சொல்வான், அடியானே மீண்டும் ஆசை வைத்து விட்டேன் இறைவா, ஆசை வைத்து விட்டேன் இறைவா. 5 முறைகள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆசை வைக்குமாறு கட்டளையிடுவான். அந்த மனிதன் 5 முறையும் ஆசை வைத்தவுடன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்வான், அடியானே நீ 5 முறை ஆசை வைத்தாயே, அதுவும் இந்த உலகம் இருக்கின்றதே, இந்த உலகத்தை போன்று 10 மடங்கு உலகமும் இந்த சொர்க்கத்திலே உனக்கு இருக்கின்றது, உள்ளே போ என்று சொன்னவுடன் அடியான் அந்த நேரத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை பார்த்து சொல்வான், யா அல்லாஹ், சொர்க்கத்திலே நுழைவாறு கேட்டேன், நுழையச் சொன்னாய், 5 முறை ஆசை வைக்க சொன்னாய், ஆசை வைத்து விட்டேன். ஆனால் இந்த உலகத்தை போன்று 10 மடங்கு சொர்க்கம் இவ்வளவும் எனக்கா? கேலி செய்யாதே யா அல்லாஹ் என்று சொன்னவுடன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சிரிக்கின்றான். சிரித்தவுடன் அல்லாஹினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு முன்னால் சிரிக்கின்றார்கள். சிரித்தவுடன் சஹாபாக்கள் கேட்டார்கள், அல்லாஹினுடைய தூதரே ஏன் சிரிக்கின்றீர்கள் என்று கேட்டவுடன் அந்த நேரம் சஹாபாக்களை பார்த்து அல்லாஹினுடைய தூதர் சொன்னார்கள், இந்த அடியான் சொன்ன வார்த்தையை கேட்டு இந்த அடியான் இந்த கேலி செய்யாதே யா அல்லாஹ் என்று இந்த ஆச்சரியத்தோடு சொன்ன இந்த வார்த்தையை கேட்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சிரித்தான், அதற்காக நான் சிரிக்கின்றேன் என்று சொல்கின்றார்கள். உடனே அல்லாஹினுடைய தூதர் சொல்கின்றார்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த அடியானை பார்த்து சொல்கின்றான், அடியானே சொர்க்கத்திலே நுழை. அந்த அடியான் சொர்க்கத்திலே ஓடோடி போகின்றான். போய் பார்க்கின்றான், அவனுக்கென்று தனியான ஒரு அறை இருக்கின்றது, கதவு திறக்கப்பட்டிருக்கின்றது. உள்ளே நுழைகின்றான். அவனுக்கென்று சொந்தமாக வைக்கப்பட்டிருக்கின்ற ஹூருலியின் பெண்மணி அந்த ரூமிலே, அந்த அறையிலே இருக்கின்றார். உடனே அந்த அடியான் சொல்கின்றான், அந்த மனைவியை பார்த்து, அந்த பெண்ணை பார்த்து சொல்கின்றான், அல்லாஹ் இந்த உலகத்திலே இந்த சொர்க்கத்திலே எனக்கு வழங்கியதை போன்றோ. அந்த அடியானுடைய வார்த்தையை பாருங்கள், நரகத்திலிருந்து இறுதியாக வந்த அந்த அடியானுடைய வார்த்தையை பாருங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சுவர்க்கத்திலே எனக்கு வழங்கியதை போன்று வேறு யாருக்கும் வழங்கவில்லை என்று சொன்னவுடன் அல்லாஹினுடைய தூதர் சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், ஹயாத்து தையிபா ஹிய நஈமுல் ஜன்னா அமா தர்லா யா உமர் அன் தகூன லஹுமுத் துன்யா வலனல் ஆஹிரா. உமரே, இந்த உலகம் இருக்கின்றதே இது காஃபிர்களுக்காக, ஆனால் அந்த சுவர்க்கம் இருக்கின்றதே அது எங்களுக்காக. இந்த உலகத்திலே நீ எதை வேண்டுமானாலும் அல்லாஹ்விடத்திலே கேள், ஆனால் அவன் கொடுப்பான். ஆனால் உன்னுடைய இலக்கு, உன்னுடைய லட்சியம், உன்னுடைய எல்லா விடயங்களும் அந்த சுவர்க்கமாகத்தான் இருக்க வேண்டும். அந்த சுவர்க்கத்தை மறந்து விடாதே என்று அல்லாஹினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஃபையிலே இருந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள், அன்பின் ஈமானிய உறவுகளே, இந்த சுவர்க்கம் எங்களுக்கு கிடைக்க வேண்டும். இந்த சுவர்க்கம் மிகவும் இன்பகரமான ஒரு வாழ்க்கை, நாங்கள் விரும்பிய போன்று வாழக்கூடிய அந்த நிரந்தரமான உலகத்தை நாங்கள் அடைவதற்கு அந்த சஹாபாக்கள் உயிரை கூட தியாகம் செய்தார்கள். ஏன்? அந்த சுவர்க்கம் எங்களுக்கு கிடைக்க வேண்டும். இந்த உலகத்தில் எங்களுக்கு அந்தளவு அவசியம் கிடையாது, உயிர்களை தியாகம் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது, பொருளாதாரத்தை வீணடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது, குடும்பத்தை இழக்க வேண்டிய அவசியம் கிடையாது. எங்களுடைய ஒரே இலக்கு, நாங்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதை கடமையாக்கி இருக்கின்றானோ, எதை கட்டளையிட்டு இருக்கின்றானோ அதை எங்களுடைய வாழ்க்கையிலே கொண்டு வர வேண்டும். 5 நேரம் சரியான முறையிலே தொழுதோ, ஜகாத் கொடுத்தோ, இதர வணக்கங்களில் ஈடுபட்டு நாங்கள் எங்களால் முடியுமான அளவுக்கு எந்த அளவு நன்மைகளை சேகரிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நன்மைகளை சேகரித்து எனக்கும் சுவர்க்கம் கிடைக்க வேண்டும். அந்த இன்பகரமான வாழ்க்கை, நினைத்தது போன்று வாழக்கூடிய வாழ்க்கை, நினைத்த உணவை உண்ணக்கூடிய வாழ்க்கை, அந்த இன்பகரமான சுவர்க்கம் எனக்கும் கிடைக்க வேண்டும் என்ற ஆசையில் இந்த உலகத்திலே நாங்கள் வாழ்ந்து மரணிக்கக்கூடிய நேரம், இன்பகரமான ஒரு மரணத்தை சுவைக்கக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் வல்ல இறைவன் எங்கள் அனைவருக்கும் ஆக்கியருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.